கொடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பிளேட், ஒரு சிசர், ஒரு பென்சில், ஒரு க்ளூ, அப்புறம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். இந்த ஸ்டோன் செயின், சில்க் த்ரெட், டாசல்ஸ் பண்ணுறதுக்காக. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் இந்த பிளேட்டை இப்படி திருப்பி வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த சர்க்கிளை எடுத்து அப்படியே ஒரு கலர் பேப்பர் மேலே வச்சு அதை ட்ரா பண்ணி ஒரு சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நமக்கு ஒரு கலர் பேப்பர் சர்க்கிள் கிடைச்சிருச்சு. கட் பண்ணி வச்சிருக்கல இந்த சார்ட்டில் இப்போ க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கலர் பேப்பர் அப்படியே வச்சு அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதை இன்னொரு ஹாஃபாக மடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது இந்த பாயிண்டட் சைடு விட்டுட்டு கீழே இருக்க சைடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளேட்டை அது மேலே வச்சோம்னா இப்படி யூ ஷேப்பில் வரும். இப்போ பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன்னு அதே மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் வரைஞ்சி அந்த ஷேப்பை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் பாருங்களேன், உங்களுக்கு 8 லைன்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஒரு லைனை மட்டும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பார்ட்டை இந்த மாதிரி க்ளூ போட்டு நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணிட்டோம். சின்னதாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் இப்படி வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதை கட் பண்ணி கொடையோட பின்னாடி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி டாசல் செஞ்சு டெக்கரேட்டிவாக தொங்க விட்டுடலாம். பாருங்க, நிறைய டாசல்ஸ் செய்ய தேவைப்படும் போது இந்த மாதிரி ஒன்றா செஞ்சு கட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். இதோ விநாயகருக்கான அழகான கொடை தயார் பண்ணியாச்சு.